श्री गुरु चरण सरोज रज निज मनु मुकुरु सुधारि. சாமி கைதட்டினா அந்த வேலைக்கு உலகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அந்த வல்லுநர்கள் வந்து வரிசை கட்டி நிற்பாங்க. அவரை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, அப்பா போய் ஜீப் எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். லோடு கேல்குலேட் பண்ண என் தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு, சரிப்பான்னு சரி சொல்லிட்டேன். ஆனால் அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது, நான் இவ்வளோ ஹைட் எவ்வளோப்பான்னு சாமிகிட்ட. இதே மாதிரி ஒரு சிலையை சாமி சைட்டில் உருவாக்கி கொடுத்துட்டாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரணமாமி சாயிசா சகல புவன சுபகர கணசரித்த சிருஷ்டி ஸ்திதிகாரக சுகுணாகர ரத்னாகர வம்சாதி சுதாகரா. பிரணமாமி சாயிசா. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். நம்முடைய சுவாமியின் அன்பால் ஈர்க்கப்பட்டு செம்மொழியாம் தமிழ் மொழியால் இணைக்கப்பட்டு எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய சாய்ராம். சுவாமியோட அஷ்டோத்திர சகஸ்ர நாமாவளி பாடுறவங்களுக்கு நான் சொல்கிற ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும். அதாவது, ஓம் ஸ்ரீ சாயி சதா பக்த சிந்தனாய நமஹா. அதாவது எப்போதும் தன்னுடைய பக்தனை பற்றியே கவலைப்பட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற சாமிக்கு நமஸ்காரம். அதன்படிக்கு திரேதா யுகத்தில் தனக்கு சேவகனா தூதனா தாசனா பக்தனா இருந்த ஹனுமானுக்கு ஒரு சிலை எடுக்கணும்னு சாமி சங்கல்பம் 1990 ஆண்டு 1990 ஒரு சங்கல்பம் எடுத்தார். ஆண்டவன் கட்டளை இட்டான், அடியார்கள் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த சிலை இப்போது ஹில்வியூ ஸ்டேடியத்தை மேலே இருக்கக்கூடிய மலை மேலே இப்போ கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்குது. சாமி ஒரு வேலை எடுத்தார், கைதட்டினா அந்த வேலைக்கு உலகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அந்த வல்லுநர்கள் வந்து வரிசை கட்டி நிற்பாங்க. அந்த மாதிரி உதாரணமாக பார்த்திங்கன்னா, சூப்பர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்கிடெக்டை சாமி வரவழைச்சிட்டாரு. ஆனால் இந்த சிலை கட்டும்போது இந்த அடியேனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. என் பேர் தில்லை நாயகம். எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி ஜில்லாவில் ஓட்டப்படாத தாலுகாவில் இருக்கக்கூட ஒரு குக்கிராமம், மிகவும் பின்தங்கிய கிராமம். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். சாமியோட கருணையினால் நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சிவில் இன்ஜினியராக உருவெடுத்திருக்கிறேன். எனக்கு இந்த சாமி தன்னுடைய கருணையினால் பிச்சை போட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. எல்லோரும் நினைக்கிற மாதிரி கல்லுலேயோ சிமெண்ட்லேயோ இது கட்டப்படலை. இது முழுக்க ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரோல்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி, அதாவது ஒரு மனுஷனுடைய உடம்புல எப்படி ஸ்கெலிட்டன் எப்படி உடம்பு தாங்கி நிற்குதோ அதே மாதிரி அந்த சிலையை ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெம்பர்களால் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தாங்கி நிற்குது. சதைக்கு பதிலாக நாங்கள் காங்க்ரீட் போட்டு அந்த இரும்பை மூடிட்டோம். அதுக்கு மேலே சிற்பி செங்கல் பீஸுகளை வச்சு அழகுபடுத்தி ஷேப்பு கருவெல்லாம் உண்டாக்கி அந்த சிலையை விட்டு அழகுபடுத்திட்டார். இதுதான் கட்டுமான வேலை. இது முடிஞ்சிருக்கும்போது ஒரு நாள் சாமி மந்திரில் ஜெயக்குமார்னு ஒரு இன்ஜினியர் இருந்தார் அந்த காலத்தில். அவரை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, அப்பா போய் ஜீப் எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். சாமி சாதாரணமாக வெளியில் கோயிலை விட்டு வெளியில் போகும்போது ஒரு சிகப்பு மெர்சிடஸ் காரில் சாதாரணமாக போய் வருவார். இந்த தடவை திடீர்னு ஜீப் எடுத்துகிட்டு வராரு. ஜீப்பை ஓட்டுறதுக்கு வந்து வேறு சாரதிகள் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் ஜெயக்குமாரை கூப்பிட்டுட்டு, நீயே என்னை ஸ்டேடியத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னார். சுவாமி ஹில்வியூ ஸ்டேடியத்துக்கு போனோடனே மலை மேலே கொண்டு போன்னு சொன்னார். மலை மேலே போனோடனே ஜீப்பை நிறுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காமிச்சு, இந்த இடத்துல எனக்கு ஹனுமானுக்கு ஒரு சிலை கட்டுங்கப்பா. இந்த சிலை என்னுடைய 65வது பிறந்தநாள் வர்றதுனால 65 அடி உயரம் இருக்கணும். என்னுடைய பிறந்தநாளுக்கு முன்னால் இது கட்டி முடிச்சிடணும்னு உத்தரவு கொடுத்துட்டு சாமி மந்திருக்கு போயிட்டார். மந்திரில் விட்டுட்டு ஜெயக்குமாரை என்ன கூட்டிட்டு போய் இந்த இடத்த காட்டினார். அந்த இடத்த காட்டி இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்கிறாரு, உங்களால் இந்த சிலையை டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், பண்ணிடலாங்க. சாமி நமக்கு ஒரு பெரிய வாழ்நாள் ஒரு அரிய பொக்கிஷம், ஒரு பாக்கியமாக இதை நமக்கு
கொடுத்துருக்காரு, செஞ்சிடலான்னு சொன்னேன். இவர் இது என்கிட்ட பேசி முடிச்சுட்டு இந்த சிற்பி சுப்பிரமணியத்தை கண்டு அவர்கிட்ட பேசினார். இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்காரு, சிலை பண்ணிடலாமான்னாரு. அவரும் இதுக்கு ரெடியாக காத்துட்ருக்க மாதிரி செஞ்சிடலாம்னு சொன்னார். ஸோ இவர் ஜெயக்குமார் போய் சாமிக்கிட்ட இந்த மாதிரி நான், தில்லை நாயகம், சுப்பிரமணியம் 3 பேரும் சேர்ந்து செய்கிறோம் சாமின்னு சொன்னார். சாமி அடுத்த நாள் காலையில் எங்களை 3 பேரையும் ஹில்வியூ ஸ்டேடியத்துக்கு வர சொன்னார். நாங்கள் வந்தோன்னு சாமி எங்களை பாத நமஸ்காரம் கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் நல்லபடியாக செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஹனுமான் சிலையை கட்ட சொல்லிட்டாரு. 65 அடி உயரமுன்னு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட ஷேப், ஹனுமான் பல ரூபத்தில் இருக்கார். உட்காந்துருப்பார், நின்றுக்கிட்டு கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும், பறக்கிற மாதிரி பல சிலைகள் இருக்குது. எந்த சிலை சாமி விருப்பம்னு தெரியல. ஸோ சுப்பிரமணியம் என்ன பண்ணார்னா, சரி நிறைய கையில் டிராயிங்கள் போட்டார், சில ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு போனார், பழைய கேலண்டரில் எடுத்துகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட மாடலை சாமி அப்ரூவ் பண்ணிட்டார். சுப்பிரமணியம் அதே மாதிரி மாடலை சின்னதாக ஒரு மாடல் எனக்கு ஒரு 3-3 அடி உயரத்தில் ஒரு சிலை செஞ்சிட்டார். நான் எனக்கு அந்த சிலையிலிருந்து அளவு எடுத்து இந்த சிலைக்கு இந்த சைஸ் கை இருந்தால், இந்த சிலைக்கு இவ்வளவு தலை இருந்தால் 65 அடி உயரத்து எவ்வளோக்குன்னு கணக்கு போட்டு லோடு கேல்குலேஷன் பண்ணுறோம். லோடு கேல்குலேட் பண்ண என் தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு, இவ்வளோ பெரிய வெயிட்டும் இவ்வளோ பெரிய இதை மலை மேல் எப்படி நிறுத்துறது, நம்ம தெரியாதனமோ வாய் விட்டுட்டோமோ, நமக்கு முடியலன்னு பயம் வந்துருச்சு. ஆனாலும் எல்லா கேல்குலேஷன் போட்டு வந்த உடனே சாமிக்கிட்ட போனோம். போய் சாமி நான் சொன்னேன், இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது சாமி, இந்த உயரத்தை குறைச்சிருந்தேன், அனுமதி வேணும்னு கேட்டேன். இல்லைடா, என்னோடய 65வது பிறந்தநாள் வருது, 65 அடி கட்டாயம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி சாமி, அப்படியானாக்கா இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் இதை ஹாலோவை வச்சு உள்ள தெர்மோகோல் பாலிஸ்டர்னு வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் சாமி, பார்த்தா வெளியில் கம்பீரமாக தெரியும், வெயிட்டை குறைஞ்சிரும்னாரு. சாமி உடனே சீரியஸ் ஆகிட்டு, டேய் இந்த சிலை ஆண்டாண்டு காலம் 100 ஆண்டு காலம் இருக்கணும், நோ ஃபால்ஸ் ஒர்க், நோ ஹாலோ ஒர்க், மேக் இட் ஸ்ட்ராங் அண்ட் சாலிட்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேலை ஆரம்பித்து நாங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் நைட்டெல்லாம் போடுறது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இது போட்டு பார்க்கும்போது ஆர்டினரி ஸ்டீல் கம்பிகளை வச்சு இதெல்லாம் கட்ட முடியாது. இதுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கூட டிராயிங் போட்டே வரேன். இதில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வந்து டிசைன் பண்ணும்போது முக்கியமான சகுதி ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் போட்டு பார்க்குறேன், எனக்கு முடியல. சரின்னு சொல்லிவிட்டு மந்திருக்கு போகிறேன். சாமி சேருனால உட்காந்து கிட்டத்தட்ட அழுதுகிட்டே பார்க்க, சாமினால முடியலேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஃப்ளாஷ், அது எப்படி வருதுன்னு எனக்கு ஒரு சொல்ல முடியாது. திடீர்னு அந்த ஜாயிண்ட் எனக்கே டெவலப் ஆகி வருது. நான் உடனே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ட்ராயிங் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. திருப்பி சாமி கேட்டார், என்னடா பண்ணிகிட்டு இருக்குது? சாமி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, இது ஸ்டீல் கம்பி வச்சு எல்லாம் கட்ட முடியாது சாமி, இதுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வாங்கணும், கிட்டத்தட்ட 40 டன் ஸ்டீல் வாங்க வேண்டியது இருக்கும். முதல்ல 30 டன் ஸ்டீல் வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் 10 டன்னு பின்னால் வேலை நடக்கும்போது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் சாமின்னு சொன்னேன். சரிப்பா வாங்கிக்கிறேன் சரின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ காசு வேணும்னாரு. அன்றைக்கி இல்லை மார்க்கெட் ரேட் படி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா ஆகும் சாமி அப்படின்னா. சரிப்பா காசு தாரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். அப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தா சாமி திடீர்னு ஒயிட் ஃபீல்டு போயிட்டார். என்னடா துட்டு தரேன்னு சொன்னார், சாமி போயிட்டாரான்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன் பேசாமல். இப்போது காலேஜில் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கிற இடத்துல அப்போ தான் கம்ப்யூட்டர் சென்டர் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் டெவலப் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கோம். 2 நாள் கழித்து திடீர்னு சக்கரவர்த்தி சார் வேகமாக ஓடி வந்தார். ஒரு 10-11 மணி இருக்கும். எப்பா நீ இருக்கிற வேலையெல்லாம் கீழே போட்டுட்டு உடனே போகிற, சாப்பிட்ற, ஃபஸ்ட்டு அவைலபிள் பஸ்ஸில் நீ பிருந்தாவனில் போய் சாமியை பாரு, உனக்கு காத்துட்ருக்காருன்னு சொல்லிட்டாரு. நான் அவசரமாக போனேன், சாப்பிட்டேன், பஸ் ஏறி சாயங்காலம் பிருந்தாவன் போயிட்டேன். பிருந்தாவனில் சாமி திரை பிருந்தாவனில் தங்கியிருக்காரு. திரை பிருந்தாவன் பக்கத்தில் சாமியோட கெஸ்ட்டுகளுக்கு வர்றதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இந்த அற்ப பாவிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ரூமை போட்டு ஒரு ஆளை காக்க வச்சுருக்காரு எனக்காக வேண்டி. அவன் சொன்ன, சாமி உன்னை காலையில் 6 மணிக்கு சாமி பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு சாமி போய் பார்க்குறேன். என்னடா துட்டு கேட்டு என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்? எல்லாம் ரெடியாக இருக்கேன் சாமி, சாமி உத்தரவு காத்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, செக் பண்ணியா? ஆமாம் சாமி. நல்லா செக் பண்ணியா? ஆமாம் சாமி. இந்த ஒரு நிமிஷம் சொல்லி உள்ளே ஓடி வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேரர் செக்கை கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு கை காலில் நடுக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ சாமி அவரே வாங்கி கொடுத்துருவார் ஸ்டீல்னு பார்த்தேன் நான். இல்லை நீயே வாங்கிக்கடாட்டார். அப்போ நான் சொன்னேன், சாமி எனக்கு மெட்ராஸ் மார்க்கெட் நல்லா தெரியும்,
பெங்களூர் மார்க்கெட், கோயம்புத்தூர் மார்க்கெட் நல்லா தெரியும், பெங்களூர் மார்க்கெட் எனக்கு தெரியாத சாமின்னு. டேய், எங்கேயாவது போ, யார்கிட்டையாவது வாங்கு, என்ன விலைனாலும் கொடுத்து போனோமா, ஸ்டீலை வாங்கினோமா, சட்டை போட்டு ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். திருப்பி என்கிட்ட வந்து கணக்கு கொடுக்க போகிறேன், பாத நமஸ்காரம் போகிறேன், அதாவது திருப்பி கட்டாயம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் என்னடா இது மாதிரி சாமி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை கேட்கலான்னு இருக்கிறேன். வந்தே இல்லை, சாமியை பார்த்தேன், துட்டு வாங்கினேன், இடத்த காலி பண்ணுங்கிறாரு. சாமிங்கிற டேய் போடா, ஒரு கிட்டத்தட்ட கோபமாக என்னை துரத்தி விட்டார். எனக்கு ஆச்சரியம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்மளை உடனே துரத்தி விட்றாரு. அது ஒரு இந்த காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன். சரி சொல்லி நான் பெங்களூரில் அஜித் டிங்கரா அப்படின்னு சாமியோட டிவோட்டி இருக்கார். அவர் அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாரு. அந்த அஜித் டிங்கராவுக்கு ஒரு விவரம் உள்ள ஆள், சாமியோட அதீதமான பக்தர் அவர். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த சாமான்கள் நம்ம வாங்கணும், சாமி பணம் கொடுத்துருக்காரு, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. அவர் 5 நிமிஷம் பொருட்கள் சார்னு போனார். வண்டியை ஃபுல் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணிவிட்டு கடையை மூடிட்டு வண்டியில் ஏறுங்கன்னார். ஒரு கடையாக போனோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே ஷாப்பில் எல்லா ஸ்டீலும் கிடைக்காது. இதெல்லாம் அவ்வளோ சாமான் வச்சுருக்க மாட்டான், 30 டன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் பெங்களூர் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா கடைகளுக்கும் ஒன்று ஒன்றா கூப்பிட்டு போய் இதில் ஒரு சாமான் இருக்கும், அதை வாங்கி நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இப்படி ஒன்று ஒன்றா வாங்கி வச்சாச்சு. அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் செக்கு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா, அடுத்த நாள் நான் புட்டபர்த்திக்கு வந்து இங்கே நம்மகிட்ட சௌரி சார், அவர் தான் எங்களுக்கு கேஷியர், அவர்கிட்ட செக் கொடுத்தோம். செக் கொடுத்து அவர் அந்த செக்கை கேஷ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கடைக்காரனுக்கும் எவ்வளோ பில் வாங்கியிருக்கோம் அந்த பில்லுக்கு டிராஃப்ட் எடுத்துட்டார். நான் அடுத்த நாள் இந்த டிராஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் போய் அந்த டிராஃப்ட்டை கொடுத்து சாமானை எடுத்துட்டோம். இதில் எல்லா ஸ்டீலும் வந்தாச்சு. இருக்கிறதுலேயே பெரிய ஸ்டீல் அதாவது மெம்பர் வந்து ISMB 600. உங்களுக்கு இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கும் புரியும். அதாவது ஐ செக்ஷன், 2 அடி ஐ செக்ஷன் கர்டர். அது இருக்கிறதுலேயே பெரிய கர்டர், இந்தியாவில் தயாராகக்கூடிய கர்டர் எல்லாம் அதுதான் இருக்கிறதுலே பெருசு. அந்த கர்டர் அடுத்த நாள் தான் வருது. அடுத்த நாள் அதையும் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ என்னென்னா, இந்த ஸ்டீலை வாங்கியாச்சு, இதை புட்டபர்த்திக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். மற்ற எல்லா மெம்பரையுமே வெட்டினா பரவாயில்லை, இந்த ISMB 600 கர்டர் இது காலுக்கு வருது. இந்த காலில் வெட்டி ஒட்டுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. வெட்டிடலாம், ஸ்டீல் வந்து எங்கே வேணாலும் வெட்டிடலாம், எங்கே வேணாலும் ஸ்ப்ளைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம், பண்ண முடியும், டெக்னிக்கல் இருக்குது. பட் எனக்கு அது சென்டிமெண்ட்டாக ஒட்டு போட்ட காலாக வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அந்த கார்டர் வந்து 12 மீட்டர், கிட்டத்தட்ட 40 அடி நீளம், ஒரு மீட்டருக்கு 122 கிலோகிராம் வெயிட், ஒரு பீஸ் கிட்டத்தட்ட 1.5 டன்னு. அது மாதிரி ஒரு 12-13 பீஸ் வாங்கியிருக்கேன். இதை அவ்வளோது அப்படியே கொண்டு போகணும். இதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் வெட்டிடுமா வேண்டாமா, வெட்ட வேணாம், வழி இல்லை. அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி அந்த காலத்தில் நீள லாங் பெட்டட் ட்ரக் நாட் அவைலபிள், ஆர்டினரி ட்ரக் ரெடியிலே அவைலபிள். சரின்னு சொல்லிவிட்டு சிட்டியிலேருந்து நாங்கள் இப்போது பிருந்தாவன் ஒயிட்ஃபீல்டு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் டிடிகே பிரிஸ்டேஜ் ப்ரெஷர் குக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியோட எதிரால் 2 டிராக்டர் ட்ரெய்லர் ரோட்டில் நின்றுட்டுருக்கு. அந்த டிரைவரை கீழே உட்காந்து சீட் விளையாண்டுருக்கிறான். என்னடா 2 ட்ரெயிலில் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு கீழே நான் போய் அவன்கிட்ட கேட்டேன், தம்பி இது மாதிரி எனக்கு ஒரு சாமான் கொண்டு போகணும், வரீங்களாப்பான்னு கேட்டேன். அவன் கேட்டால் அவங்க ஊர் எவ்வளோ தூரம் இருக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் கார்லலாம் ஒரு 3 மணி நேரத்தில் போயிடுவோம், உங்களுக்கு வேணால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, நீ உடனே போல இறக்கிறீங்களா அப்படின்னா, நீ இந்த கிரவுண்டில் கொண்டு வண்டியை விட்டுட்டு நீ போய் சாப்பிட்டு வா, அதுக்குள்ளே இறக்கிடுவாங்கன்னு. சரி அப்படியெல்லாம் ரெடின்ட்டான். அந்த வண்டி எதுக்கு வந்திருக்குன்னா, ஏற்கனவே அவங்க பிரிஸ்டீஜ் கம்பெனியில் புக் பண்ணியிருக்காங்க. அவன் அங்கேருந்து பாம்பேக்கு சாமான் கொண்டு போகணும். அந்த சாமான் ரெடி ஆகலை, அது 2 நாள் டைம் ஆகும். அதனால் அவன் காத்திருக்கான். அந்த கேப்பில் எனக்கு வண்டி கிடச்சிட்டு நான் தெருவா அலையிறது பதிலாக எனக்கே இந்த வண்டி எனக்காக வேண்டி காத்திருக்கிற மாதிரி ரொம்ப குறைஞ்ச விலையில் அவன் நோட் பண்ணி இறக்கொண்டு சாமானை இங்கே இறக்கியாச்சு, புட்டபர்த்தியில் இறக்கியாச்சு. இதுவரையிலும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை ஆரம்பமாகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பெரிய இன்ஜினியர் இருந்தார். சென்ட்ரல் ட்ரஸ்ட்டில் எல்லா இன்ஜினியரிங் வேலைகளுக்கும் ரொம்ப பொறுப்பானவர் அவர் தான். அவர் இல்லாமல் இன்னும் ஒரு இன்ஜினியரிங் வேலையும் நடக்காது. அவர் சாமி கூட இருக்கிறாரு. சாமி அங்கேருந்து
புட்டபர்த்திக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து அவர் காலையில் சுற்றுவார், காரில் பல இடங்களும் இன்ஜினியரிங் வேலை நடக்க சுற்றுவார். ஸ்டேடியத்தில் மலை மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெம்பர் குஞ்சு கிடக்குது. அவர் பார்த்து அவர் ஷாக் ஆயிடுச்சு. அவர் என்னடா சாமா யார் வாங்கி போடுக்க என்ன போடுக்க ஏன் பேர சொல்லியிருக்காங்க, உடனே அவனை கூட்டுவான்னு சொல்லி கூட்டு என்ன கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. யாரை கேட்டுறா வாங்கினேன், இதை எதுக்கு வாங்கினேன், எதுலாம் எல்லாம் சொல்லி பார்க்குறேன். பாரு சாமி சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு சாமி நானும் இங்கே வரேன், அங்கே அது வரை இங்கே இருன்னு சொல்லிட்டார். சரி திருப்பி வந்து அங்கே வந்தாச்சு, சாமி கூப்பிட்டு வந்துட்டார். வந்து கேட்குறாரு, சாமி நான் உனக்கு இவ்வளோ பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன், எங்கேயாவது கர்டரை யூஸ் பண்ணியிருக்கலாம், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனை பேச்சை நம்பி ஒரு துட்டை கொடுத்துட்டு துட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு சாமின்ட்டார். சாமியை நான் கிட்ட சாமிகிட்ட போகிறேன், சாமி வாய முடுங்கிறாரு, சாமி ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு. உடனே சொல்கிறேன் சாமிகிட்ட, சாமி உன்னை பக்தனுக்கு செலவு வைக்கணும் தானே, நான் கட்டி கொடுக்குறேன், இவனை அனுப்பியிருக்க சாமின்ட்டார். ஸோ என்ன அந்த ஸ்டேடியத்துலேருந்து நீ வீட்டுக்கு போடா, திருப்பி வராதன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறேன், உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் யோசனை பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், சாமி டிசைன் பண்ண முடியுமான்னு ஜெயக்குமார் மூலமாக கேட்டார். நான் சரின்னு சொன்னேன். சுட்டு கொடுத்தாரு, ஸ்டீல் வாங்கி வச்சுருக்கேன், இது தவிர என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கேன் பேசாமல். 2-3 நாள் கழித்து என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஒரு வாரம் இருக்கும், திடீர்னு ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி லார்சன் டூப்ரோவோட ஜெனரல் மேனேஜர் அவர் எங்கே தேடி வந்துட்டாராங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா, இப்போது நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸு மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்குது, இது அவ்வளோத்து கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் சாமி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த மீட்டிங் ஒயிட்ஃபீல்டில் முடிஞ்சுது. அது முடிச்சுட்டு அவருக்கு புட்டபர்த்தி சைட்டை பார்க்குறதுக்காக வேண்டி வராரு. சாமி அவர்கிட்ட இந்த மாதிரி தில்லைநாயன்னு ஒருத்தன் புட்டபர்த்தியில் இருக்கிறான், அவன் ஹனுமானுக்கு என்னமோ செஞ்சுருக்கான், அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வாப்பான்னு அவர் சொல்லி விட்ருக்காரு. அவர் தேடி என்கிட்ட வந்தார். வந்த உடனே என்ன சைட்டு கூப்பிட்டு போனார். சைட்டை கூப்பிட்டு போய் பார்த்தாச்சு, முடிஞ்சுது. கால்குலேஷனில் பார்த்தா சைட்டை பார்த்தாரு. 65 அடி வைக்கணுங்களா கட்டாயமா, இல்லை நம்ம ஹைட்டை குறைச்சிருவோமான்னு கேட்டார். நான் இதே கேள்வியை நான் சாமிகிட்ட கேட்டேன். சாமியை ஹைட்டை குறைக்கிறதுக்கு ஒத்துக்கலை. அப்படி வேணா வெயிட்டை குறைக்கிறதுக்கு செல்வி மேக் இட் ஹாலோன்னு சொன்னார். சாமி இதையும் ஒத்துக்கலை. சாமியை வாண்ட்ஸ் சாலிட் ஸ்ட்ராங் அண்ட் சாலிட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். உடனே அப்படியானாக்கா நீங்கள் செஞ்ச மெத்தட் தான் கரெக்ட், ஸ்டீல் ராடெல்லாம் வச்சு கட்ட முடியாது, தேர் இஸ் நோ அதர் வே, திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மெத்தட், யுவர் டிசைன் இஸ் பெர்ஃபெக்ட் கரெக்ட். ஆனாலும் நான் இந்த இந்த பேப்பரில் எடுத்துகிட்டு போய் என்னுடைய மெட்ராஸில் இருக்கிற சென்ட்ரல் டிசைன் ஆஃபீஸில் கொடுத்து செக் பண்ணிடுறேன்னாரு. இது பெரிய ஆச்சரியம் எனக்கு. எப்படின்னு கேட்டால், சாதாரணமாக டிசைன் ஆஃபீஸில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு டிசைனர் டிசைன் பண்ணுறதை பக்கத்தில் இருக்கிற டிசைனர் செக் பண்ணுவான். அவன் டிசைனை இவர் செக் பண்ணுவார். இதில் 2 பேர் கையெழுத்து போடுவார். டிசைன்டு பை கையெழுத்து போடுவார், செக்குடு பை அவர் கையெழுத்து போடுவார். இங்கே அந்த மாதிரி வழி இல்லை. நான் டிசைன் பண்ணியிருக்கேன், ஒருவேளை தப்புகள் இருக்கலாம், மனுஷன் தானே. ஆனால் சாமி இந்த டிசைனை இந்த மாதிரி செக் பண்ணிட்டார். அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். நானும் சரி சந்தோஷம், ஒரு பெரிய ரிலீஃபு, அட்லீஸ்ட் நம்ம செஞ்சது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சரின்ட்டு நான் பேசாமல் உட்காந்துருக்கேன். அடுத்த நாள் சக்கரவர்த்தி சார் வராரு. சாமியோட இன்ஸ்ட்ரக்ஷன், நீ உடனே மெட்ராஸுக்கு போ, லார்சன் டூப்ரோ ஆஃபீஸில் சென்ட்ரல் டிசைன் ஆஃபீஸில் போய் உன்னை ட்ராயிங் போட்டு ட்ராயிங் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாருன்னு. ஸோ இதை வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ சாமியே சொல்லிட்டு இப்போ ஜாயின் பண்ணுறான்னு. நான் உடனே அடுத்த நாள் காலையில் மெட்ராஸ் போயிட்டேன். மெட்ராஸ் போய் சென்ட்ரல் டிசைன் ஆஃபீஸில் ட்ராயிங் என்னுடைய கேல்குலேஷனை அங்கே வந்து கம்ப்யூட்டரில் செக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கம்ப்யூட்டரில் செக்கிங் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் நாங்கள் ட்ராயிங் போட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து ஆச்சாரி அப்படின்னு ஒரு டிராஃப்ட்ஸ்மேனை கொடுத்தாரு. அந்த டிராஃப்ட்ஸ்மேன் ஒரு நாள் தான் வேலை செஞ்சுருக்கோம். அடுத்த நாள் காலையில் அந்த டிசைன் மேனேஜர் வந்து, ஐயா எங்களுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக டெல்லியில் டெண்டர் கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த டிராஃப்ட்ஸ்மேன் என்ன கொடுக்க முடியாது, நீ 2 நாள் சும்மா இரு, அவன் வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னு த்ரீ ஃபீல் ஜாயின் பேக்கு, அது வரல எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சரிப்பான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க அர்ஜென்ட் 2 நாள் டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ அவன் ஒரு நாள் வேலை செஞ்சான், 2 நாள் வேலை செஞ்சான், ஆள் வரல. 3ஆவது நாள் அவன்கிட்ட போய் சண்டை போட்டது மாதிரி, நான் எத்தனை நாள்டா உட்கார சொல்கிறேன் நான் பேசாமல், எனக்கு அவன் தெரியும், அந்த டிசைன் மேனேஜர் எனக்கு தெரியும். நான் சத்தம் போடுறேன், வேறு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேறு டிராஃப்ட்ஸ்மேன் இல்லையாடான்னு சொல்லி. அவன் என்ன பண்ணுறான், வேறு ஒரு டிவிஷனில் போய் ஒரு டிராஃப்ட்ஸ்மேனை கூப்பிட்டு வந்துட்டான். இந்த டிராஃப்ட்ஸ்மேன் உனக்கு இந்த டிராஃப்ட்ஸ்மேன் வருவரையிலையும் அந்த டிராஃப்ட்ஸ்மேன். இப்போ பாருங்கள் சாமியோட லீலையை பாருங்கள். இந்த ஆச்சாரி வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ புதுசாக வந்திருக்க டிராஃப்ட்ஸ்மேன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டிராஃப்ட்ஸ்மேன்.
ஸோ ஒரிஜினல் முதல்ல கொடுத்த டிராஃப்ட்ஸில் வித்ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு கரெக்டான டிராஃப்ட்ஸ் பண்ணி சாமி ஏற்பாடு பண்ணிட்டார். இது என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, டிராஃப்டிங்கில் உங்களுக்கு டிசைன் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அவனுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம். இது ஒரு லேப் ஜாயின் போடப்பா, ஒரு பட் ஜாயின் போடப்பா, இது ஒரு ஸ்ப்ளைஸ் போடப்பா, ஒரு கசட் பிளேட் போடப்பான்னா இவ்வளோ சொன்னால் போகிறோம். இந்த காங்கிரீட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நானே டிராயிங் போட்டு கொடுக்கணும். கையில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா அவரால் டிராஃப்ட் பண்ண முடியும். இதுக்கு டைம் ஆகும். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெம்பர்னு வாயில் சொல்லிட்டு போய்ட்டு அவர் முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆக வேண்டிய வேலையை அவர் 2 நாளே முடிச்சிடுவார். ஸோ இது சாமியோட கருணையினால் டிராயிங் போட்டு முடித்தாச்சு. நான் டிராயிங் போட்டு முடியவும் இந்த கான்ட்ராக்டை சாமி எல்என்டிக்கே கொடுத்துட்டார். நீங்களே போய் சிலையை கட்டுங்கப்பான்னு. ஸோ எல்என்டிக்காரங்க என்ன பண்ணாங்க, தே ஃபார்ம்டு டீம் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர் எரெக்டர். அதில் யார் இருக்கான, ஒரு ஃபிட்டர் இருப்பான், ஒரு லீடு வெல்டர் இருப்பான், ஒரு அசிஸ்டன்ட் வெல்டர் இருப்பான், ஹெல்பர்ஸ் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே தூத்துக்குடிக்காரங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் பசங்க. அந்த பசங்க எங்கள் அண்ணன்கிட்ட வேலை செஞ்சவங்க, எங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் தெரிஞ்ச பசங்க மாதிரி தான். இந்த பசங்க எப்படி சொல்கிறதுனா, அந்த வந்த ஃபிட்டரு சாதாரண ஒரு 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 கேஸ் கட்டரை வச்சு கட் பண்ணணும்னா அதுக்கு கைடு வேணும். கைடு போட்டால் தான் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணணும். இந்த ஃபிட்டர் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வெட்டி விடுவான் ஸ்ட்ரெயிட் லைனில். அது மாத்திரமில்லை, ஒரு டிராயிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா இந்த மாதிரி ஜாயின் போடுறான்னா மில்லி மீட்டர் சுத்தமாக அவன் போட்டுருவான். அந்த மாதிரி டீம் அது சாமியோட கருணை தான். அதை அவங்கள டிராயிங் எடுத்துகிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் சைட்டுக்கு வந்துட்டோம். இங்கே சரிதானுங்களா? சைட்டுக்கு வந்தால் இங்கே அந்த காலத்தில் பாய்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கு பின்னால் ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு இருந்தது. சுப்பிரமணிய சில்பி அதில் ஹனுமானை ஃபுல்லாக வரைஞ்சிட்டார். ஆக்சுவல் ஸ்கேல் 65 அடிக்கு தரையில் வரைஞ்சிட்டார். நாங்கள் என்ன பண்ணோம், எந்தெந்த மெம்பர் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்க மெம்பரை அதை தூக்கிட்டு அதில் வச்சு கரெக்டாக அந்த ஆங்கிள் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணியாச்சு. இல்லை சாமியோட கருணை தான், சும்மா சல்லாம் ஆவறதில்லை. அது இது கட் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு வச்சு அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் சைட்டை ரெடி பண்ணணும். சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் போய் முதல்ல அங்கே போய் சைட்டை பார்க்கும்போது மேலே பூரா மண் இருக்குது. அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டோம். எடுத்த பிறகு வெதர்டு ராக்னா டெட் ராக். அது கையாலேயே நீங்கள் ஒடிச்சிடலாம். தட்டுனீங்கன்னா டெட் சவுண்டு. இப்போ ஒரு 2 நல்ல கல்லை எடுத்துகிட்டு தட்டினீங்கன்னா ரிங்கிங் சவுண்டு வரும். இது டெட்டு 2 பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொக், அதாவது ஒரு உடஞ்ச பானையில் என்ன சத்தம் வரும் அந்த மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி ராக் இருக்குது. இந்த ராக் இஸ் வெரி டேஞ்சரஸ். இதை காட்டில் மண் மேல். சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அதை உடச்சி எடுத்துருவோம்னு சொல்லி அதை அடித்து ஹேமர் பண்ணி அடித்து அதை அடித்தா பொடிப்படியாக சிதறிடும். அடித்து எடுத்து பார்த்தா கீழே ப்ளூ கிரானைட், ஒரே யாரோ எங்களுக்கு முந்தி போய் செதுக்கி வச்ச மாதிரி லெவலாக இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி போனார், இந்த இடத்த பாடுறா, இந்த இடத்துல கட்டுங்கன்னு கையை வச்சுட்டு போயிட்டார். அதே இடத்துல நாங்கள் லெவல் பண்ணிக்கும்போது ப்ளூ கிரானைட். இது என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடு கட்டும்போது நீங்கள் மானம் தோண்டுவீங்க ஃபவுண்டேஷனுக்கு. பக்கத்து வீட்டுக்காரனை கேட்பீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட், ஜியோ டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள கூப்பிடுவோம். அவங்க சைட்டுக்கு வருவாங்க, குழி எடுப்பாங்க. ட்ரையல் பிட்னு குழி எடுப்பாங்க. குழி எடுத்து ஒரு லேயரில் என்னென்ன சாயில் இருக்குதுன்னு பீஸ் எடுத்துகிட்டு போய் லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. சைட்லேயே லோட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பல தரப்பட்ட டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு, ஓகே உன்னுடைய டிசைன் லோடுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல வைக்கலாம், இதனுடைய பேரிங் கெப்பாசிட்டி இவ்வளோ தான், அதனால் இவ்வளோ ஏரியாவுக்கு நீ ஃபவுண்டேஷனும் போடணும். இந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சாயில் மெக்கானிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம கேஸில் நம்ம சாமி ஒன்றும் இல்லை, இங்கே கட்டுங்கடான்னு சொன்னார், அங்கே கட்டிட்டோம். இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே எங்களுக்கு டைம் சேவ். ஸோ அங்கே போயிட்டு பெடஸ்டில் போட்டோம். வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது சாமி ஒரு நாள் வந்தார். இதிலே சிலை வைக்க போகிறீங்களா உயரத்தில் வைக்க போகிறீங்களான்னு சொன்னார்.
நான் முழிச்சிட்ருக்கிறேன், என்ன சொல்கிறாரு சாமின்னு. இல்லைப்பா, கீழே இருந்து மலையோட கீழே இருந்து இப்போ தான் மேலே சிலையை பார்த்தாங்கன்னா, நீ இந்த சிலையை இந்த லெவலில் வச்சேன்னா இந்த கீழ்பாகம் சிலை அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது கீழே இருக்க மக்களுக்கு தெரியும்படியாக இதில் ஒரு பெடஸ்டல் கட்டி அந்த பெடஸ்டல் மேலே இந்த சிலையை வைக்கடான்னாரு. அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ ஹைட்டு சாமி பெடஸ்டல் இருக்கணும்னு. தான் கையில் தலைமையில் கையை வச்சுட்டு, சாமி ஏன் ஹைட்டை வைங்கடான்ட்டார். சரிப்பான்னு சரி சொல்லிட்டேன். ஆனால் அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது, நானே இவ்வளோ ஹைட் எவ்வளோப்பான்னு சாமிகிட்ட. ஸோ இப்போ சாமி பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருந்தது. நான் கண்ணில் அதை அளவு பார்த்துக்கிட்டேன். சாமி இங்கே சாமி பொண்ணு ஓடி போய் சாக் பீஸில் மார்க் பண்ணிட்டு அதை அளந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹைட்டு கேல்குலேஷனில் அந்த ஹைட்டு வந்துருச்சு. அதாவது ஒரு பெடஸ்டல். இந்த பெடஸ்டல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ளூ கிரானைட். இப்போ நான் என்னுடைய கால் என்னுடைய ஸ்ட்ரக்சரை இதில் ஆங்கர் பண்ணணும். ஆங்கர் பண்ணால் அது உடஞ்சி கிடக்கல பண்ணுற வேலையெல்லாம் ஆகிறதில்ல. அது வருஷக்கணக்காகவும் நம்ம எதாவது கிராக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் கிராக் ஆகிடுதுன்னா இந்த சைட் பிக்கம் அன்ஃபிட்டு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டு ஆங்கர் தி லெக் அண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மோட ஹைட்டு சாமி சொன்ன ஹைட்டு சேம். சாமி சொன்னது இன்ஜினியரிங் மாதிரி இல்லை, சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுதான் சிலை. இப்போது நாங்கள் ஸ்டாச்சு பண்ணும்போது ஒரு 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 பெடஸ்டல் போட்டு அந்த பெடஸ்டல் மேலே இந்த சிலையை நிறுத்தி வச்சுருக்கோம். இதில் ஒரு ஒரு இன்னொரு சூட்சமும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலைக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும், கீழே பிடிப்பு இருக்கணும். எதுக்குன்னு கேட்டால், இந்த சிலை நிற்கும்போது காற்றடிக்கும். காற்றடிக்கும் போது இந்த சிலையை பின்னால் இருந்தோ முன்னால் இருந்தோ தள்ளிடலாம். இதுக்கு முந்தி கொஞ்சம் மறந்து போச்சு. அதாவது சாமி பூமி பூஜைக்கு வந்தார். நாங்கள் இந்த ப்ளூ கிரானைட் ஆகி லெவல் ஆகினோடனே பூமி பூஜைக்கு சாமி சைட்டுக்கு வந்தார். வந்த சாமி என்ன பண்ணிட்டார், இதே மாதிரி ஒரு சிலையை சாமி சைட்டில் உருவாக்கி கொடுத்துட்டு இதே மாதிரி கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டார் சாமி. தயவுசெய்து புரிஞ்சுக்க, இந்த சிலை சாமி உருவாக்கினது இல்லை. சாமி உருவாக்கின சிலை மாதிரி வேறொரு சிலை. இதே மாதிரி சிலை நம்முடைய சிற்பி சுப்பிரமணிய வீட்டில் இருக்குது. இப்போவும் அவர் புட்டபர்த்தியில் வச்சுருக்கிறாரு. அந்த அவர் வீட்டில் அந்த சிலை இருக்குது. இப்போ இந்த சிலையை பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன்லேயும் இது சேஃபு. ஏன்னா அந்த காலை ஃப்ரேம் மாதிரி இருக்குது. அதனால் இந்த இதில் பரவாயில்லை. அதே சமயத்தில் காற்று அடிக்கும்போது இப்படி அடித்ததுன்னா இப்படியும் சாய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிலை. அந்த wind force is trying to push the statue down, கீழே தள்ளி விடுறதுக்கு பார்க்கும். அதை எதிர்த்து நிற்கிறது இந்த சிலையோட செல்ஃப் வெயிட்டும் இந்த பெடஸ்டலோட செல்ஃப் வெயிட்டும். இந்த ரெண்டு வெயிட்டும் சேர்ந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணும். கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு காரணம் இருந்தாலும், எனக்கு ஸ்ட்ரக்சரலி ஐ ஆல்சோ நீட் இட் ஃபார் ஹோல்டிங் இட் இன் பொசிஷன். அதை வச்சு டிசைன் பண்ணி கட்டியாச்சு நாம். சாய் சொந்தங்களே, சாமியோட அருளால் அந்த சிலையினுடைய எலும்பு கூடு ஃபேப்ரிகேட் பண்ணி அதை எரெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது சதையை வளர்த்தணும். சதையை வளர்த்துறதுக்கு அந்த ஸ்டீல் மெம்பருக்கு சுற்றி கம்பி கட்டி காங்கிரீட் போடணும். சாதாரணமாக அது இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்கேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த என்கேஸ்மெண்ட் அந்த ஸ்டீல் மெம்பரை விட சுற்றி ஒரு 2 அங்குலமோ 3 அங்குலமோ ஒரு 4 அங்குலமோ மேக்ஸிமம் ஒரு 6 அங்குலம் வரைக்கும் என்கேஸ்மெண்ட் இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி செஞ்சோமானால் சிலையோட பாடி பார்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு சிற்பிக்க ரொம்ப டைம் ஆகும். அந்த நேரத்தில் சாமியோட கருணையினால் எல்என்டியோட ஒரு சூப்பர் கார்பெண்டர் ஃபோர்மேன் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், சார் நீங்கள் எந்த ஷேப்பில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஷேப்பில் நான் அடித்து கொடுத்துருதேன்னு சொல்லி ஷட்டர் அடித்தார். சாதாரணமாக ஒரு தூண் செய்யும்போது அடி பெருத்திருக்கும், மேலே சிறுத்து வரும், ஒரு கூம்பு மாதிரி வரும். பட் நம்ம கேஸில் என்ன ஆகுதுன்னா, கால் கணுக்கால் சின்னதாகவும்
தொட பெருசாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷட்டர் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அவர் அடித்து கொடுத்தாரு, காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது கிட்டத்தட்ட எல்லா பாடியும் சதையை வளர்த்து கொடுத்தாச்சு. சிற்பிக்கு ஒரு ஒரு 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் மாத்திரம் தான் இடத்த விட்டு கொடுத்துருக்கோம். அதில் அவர் ஷேப் உண்டாக்குறதுக்கு. சிற்பி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு செங்கலை எடுத்துட்டு நம்ம ப்ரெட்டை ஸ்லைஸ் அறுக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டு துண்டாக அறுப்பார். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு திக்கெட்டு துண்டு போட்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் மாதிரி அது மேலே மசாலா தடவி ஒன்று ஒன்றா ஒட்டி 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 பெருசாக்குவார். அது அவருடைய வேலை. இப்போது கிட்டத்தட்ட சிலையோட வேலை முடிஞ்சுது. இதில் இன்னும் 4 பகுதி அதில் சிலையில் சேர்க்கணும். ஒன்று சாமியோட தலை, 2வது அவர் வலது கையில் வச்சுக்கிற கதாயுதம், 3வது வால், 4வது மலை. இது ஒன்றையும் தனித்தனியாக நாங்கள் சேர்த்துறோம். இப்போ முதல்ல தலையை ஒரு ஃப்ரேம் வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மத்தியில் ஒரு தண்டு மாதிரி நீளமாக அது உள்ள சொறி வச்சு அதை தூக்கி கரெக்டாக பொசிஷனில் வச்சு வெல்டு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தால கதாயத்தில் ஏற்கனவே அதில் தண்டு இருக்குது, கைப்பிடி. அதனால் அது நீளமாக ரெடி பண்ணி அதை இந்த கையில் இந்த ஷேப்பெல்லாம் இந்த ஆங்கிள்லாம் சிற்பியோட தயவை வச்சு கரெக்டாக இந்த ஆங்கிள் வச்சு பொசிஷன். இந்த பாடியில் இப்படி இருக்கிறது கொஞ்சம் இப்படி முன்னால் வந்திருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாம் கரெக்டாக அவர் வச்சு அதுக்கு இந்த மெம்பரை ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த கதையை தூக்கி இதில் வச்சு அதையும் வெல்டு பண்ணி முடித்தாச்சு. அடுத்தால வால் எப்படிங்கன்னா பின்னால் நாங்கள் என்ன பண்ணால் அது இப்படி வட்டமாக இருக்கும். இந்த வட்டத்தை சுற்றி 6 இடத்துல கம்பியை வெல்டு பண்ணி நீட்டி கொடுத்துட்டோம் பின்னால். சிற்பி என்ன பண்ணுவார், அந்த கம்பியை நீட்டி அவர் வேறு கம்பி நீட்டிட்டு அதை சுற்றி வலை அடிப்பார். வலை அடித்து மசாலா கலவை போட்டு மெத்தி அப்படியே கொண்டு போயிடுவார். இது இப்போ 3 முடிஞ்சுது. இப்போ இந்த மலையை தூக்கி மேலே வைக்கணும். இந்த மலை இதெல்லாம் ரொம்ப வெயிட் ரொம்ப குறவு. இது பயங்கரமான வெயிட். இது பிளானில் பார்த்தோம்னா நீள் வட்டம், அதாவது எலிப்சிக்கல் ஷேப்பில் இருக்கும். நீள் விட்டமானது 25 அடி, குறுகிய விட்டமானது 15 அடி, உயரம் ஒரு 5-6 அடி இருக்கும். இது பூரா ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணியிருக்கும். இந்த மலையோட உள்ளார பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டீல் ஃப்ரேம் இருக்குது. ரொம்ப கடினமான வெயிட்டு. இது எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி வச்சிட்டோம். இது தூக்கணும். உள் மனசில் என்ன சொல்லிகிட்டு இருக்கு, இல்லை சாமியை கூப்பிட்டு அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ண பிறகு தூக்கணும்னு எனக்கு மண்டையில் அந்த புத்தி கூட சாமி தான் கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் சாமி டெய்லி போகிறாரு அவர் பாட்டில் பார்த்துட்டு போயிடுவார். நாங்கள் பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதுக்கு எனக்கு மண்டையில் உறுத்திக்கிட்டு இருக்குது. சரி டெய்லி சாமிக்கிட்ட போனேன். சாமி ஃப்ரேம் ரெடியாக இருக்குது, நாங்கள் தூக்கணும் அப்படின்னாரு. சந்தோஷம் பண்ண சாமி நீங்கள் வரணும்ல. சரி வாரம்பான்னு சொன்னார். அன்றைக்கி வரல. சாதாரணமாக அது நடக்காத காரியம். சாமி வாரேன்னா நிற்பார் கரெக்டாக. அன்றைக்கி வரல. நான் உடனே மத்தியானம் சாயங்காலம் சாதாரண தரிசனத்துக்கு போகிறதில்ல. அன்றைக்கி சாயங்காலம் போய் சாமிகிட்ட கேட்குறேன், சாமி அப்படியே வரலையாப்பா, நாளை காலையில் வரேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையிலையும் வரல. அடுத்த நாள் திருப்பியும் போனேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், சாமி சாயங்காலம் வரேன்றாரு. சாயங்காலமும் வரல. எனக்கு ஒரி ஆயிடுச்சு. சாமி ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டார். 3 நாள் கழித்து நான் போய் சாமிகிட்ட சொன்னேன், சாமி நீங்கள் எனக்கு தேங்காயில் உடச்சா தான் நான் தூக்குவேன், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும் சாமின்னு அப்படின்னு முறைச்சி பார்த்தார். சரி வரேன்டான்ட்டார். அன்றைக்கி வந்தார் சாமிக்கு ஒரு தேங்காயை கொடுத்தேன். சாமி அதில் அடித்தார். உடச்சிட்டு தூக்குங்கடான்னு சொன்னார். சொல்லிட்டு காரில் ஏறினார். காரில் ஏறி ஒரு 10 அடி கார் போயிருக்கும். காரை நிறுத்தி என்னை கூப்பிட்டாரு. எப்படா முடிப்பீங்கன்னாரு. சாமி அநேகமாக லஞ்ச் டயத்தில் முடிஞ்சு போயிடும், நான் முடிச்சுட்டு சாயங்காலம் தரிசனத்துக்கு சாமிக்கு தகவலை சொல்கிறேன் அப்படின்னா. சந்தோஷமான்ட்டு சாமி போயிட்டார். சாமி காரு போய் கிட்டத்தட்ட கிரவுண்டு லெவலுக்கிட்ட போயிருக்கோம். இந்த மலையை ஃப்ரேமை நாங்கள் ஸ்டீல் ரோப் போட்டு கட்டி மேலே புள்ளி கப்பி உருளை போட்டு ஒரு பீமில் தொங்க போட்டு இழுக்கிறோம். தண்ணி இறக்கிற மாதிரி கிணத்துல தண்ணி இறக்கிற மாதிரி நாங்கள் கயிறு இழுக்கணும். இது மேலே போகும். தூக்கி மேலே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி உயரம் இது வந்திருக்கும். வந்த உடனே மேலே இருக்கிற அந்த பீம் ட்விஸ்ட் ஆகி டப்புன்னு கீழே விழுந்துட்டு, நல்ல வேளை 2 அடி 3 அடி உயரத்தில் விழுந்ததுனால நாங்கள் தப்பித்தோம்.
இல்லை கட்டாயமாக நான்லாம் கீழே தான் நின்றுப்பேன். நான் என் வேலைக்கார பசங்க எல்லாம் நாங்களாம் கீழே தான் நின்றுப்போம். இங்கே தலைமையில தான் விழுந்திருக்கணும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் எட்டி பார்க்குற சாமிக்கார ஏற்கனவே அந்த கிரவுண்டை தாண்டி போயிட்டு நான் சாயங்காலம் தரிசனத்துக்கு போகிறேன். நான் சாமியை அப்போ மந்திரில் இருக்க, அப்போ குழுவத்தெல்லாம் கிடையாது. சாமி மேலேருந்து இறங்கி டோரை திறக்காரு. திறந்து சாமி டோருக்கு நேர் எதிரில் நான் உட்காந்துருக்கேன் விராண்டாவில். நேராக வருந்தார். நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவர் அதுக்குள்ளே கையை இப்படி கமிச்சிட்டு வராரு, சிரிச்சுக்கிட்டே வராரு. ஒரு கேள்வி பண்ணுற மாதிரி இப்படி வராரு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சொன்ன அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். நான் ஒன்றும் கவலைப்படாதா, நான் வரமாட்டேன்னு சொன்னது காரணம் புரியுதா? இப்போது எல்லா கிரகணங்களும் உனக்கு மாத்திரமில்லை, உன் கூட வேலை செய்கிற எல்லா பையங்களுக்கு எதிராக எல்லா கிரகணங்களும் இருக்குது. நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய டார்ச்சர் தாங்க மாட்டாமல் அன்றைக்கி நான் வந்தேன். இப்படி தான் சொன்னார் சாமி. உன்னுடைய டார்ச்சர் தாங்க மாட்டாமல் நான் அன்றைக்கி வந்தேன். இப்போ அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அது இருந்தபடியே இருக்கட்டும். பேசாமல் யாரும் சைட்டு போகக்கூடாதுட்டார். நீ மாத்திரமில்லை, உங்கள் வேலைக்காரி அது என்ன பொசிஷன் இருந்தாலும் சார் தான் விட்டுருங்க, நீங்கள் எல்லாம் தூர போயிருங்க. நான் எப்போ சொல்கிறேனோ அதுக்கப்புறம் திருப்பி சைட்டு போனால் போகிறோன்னு சொன்னார். ஒரு 3 நாள் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாமி ஒரு நாள் கூப்பிட்டு போடா தூக்குங்கடாடினார். போனோம். ஒரு 3 ஹவர்ஸில் வேலை முடிஞ்சுது. தூக்கி மேலே வச்ச சாமி புண்ணியத்தில் அந்த சிலையை தூக்கி மலையை தூக்கி மேலே வச்சிட்டோம். இப்போ இந்த மலையோட வெயிட்டை பார்த்திங்கன்னா, இந்த வெயிட்டு இந்த வஸ்திரம் மூலமாக கீழே வருது. இந்த வஸ்திரத்துக்கு உள்ளார என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 சி செக்ஷன் சேனல்னு சொல்லுவோம். 2 சி செக்ஷனில் இப்படி வெல்டு பண்ணோடனே ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிட்டு, அந்த பாக்ஸ் இப்படி தூண் மாதிரி வச்சு அதுக்குள்ளே காங்கிரீட் போட்டு கம்பி வச்சு கட்டி இந்த வஸ்திரத்துக்குள்ளார மறைச்சாச்சு. அதை இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கேருந்து ஒரு பீம், ஒரு பெரிய பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸில் இந்த மலையோட வீடு இது வழியாக இந்த தூண் வழியாக கீழே இறங்கி இந்த பீமில் இறங்கும். ஆக்சுவலி இந்த கால் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால லோடு எடுக்காது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு வஸ்திரம் இருக்குது. வஸ்திரமும் இந்த மலைக்கு இடையே கூட இப்படி சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த காலோட லோடு கொடுக்கல. ஸோ இந்த மலையோட வெயிட்டு இந்த வஸ்திர வழியை இங்கே இந்த பீம் மூலமாக இடுப்புக்கு இடுப்புலேருந்து இப்படி கீழே மலைக்கு இறங்கிடும். இது டிசைன் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம். அது தூக்கி மலை மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, வலையை அடித்து காங்கிரீட் போட்டு அதை மலை ஷேப் உண்டாக்கியாச்சு. இந்த எல்லா பார்ட்ஸும் சாலிடு. இந்த வாலும் இந்த மலை மாத்திரம் ஹாலோ. சாமிகிட்ட சொன்ன அந்த மாதிரி சாமி ரெண்டு பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு இந்த வாலை வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கும் வைக்கணும்னா சிற்பி என்ன சொல்கிறாரு, இந்த இடம் ரெஸ்ட்ரிக்ஷன் அளவுக்காக வேண்டி இது ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு தூண் மாதிரி வைக்க முடியாது இதை. ஸோ இந்த ஹெவி வெயிட்டாக இருந்தால் இந்த ஷேப்புக்கு அவருடைய கண்டிஷனுக்கு கட்டுப்பட முடியாது. இது கட்டுப்படணும்னா இந்த இதை ஹாலோவாக வச்சு தான் ஆகணும். சாமிகிட்ட சொன்னோம், சாமி பள்ளிக்கண்டான்னு சொல்லிட்டார். சாமியோட கருப்பினால அதை முடிச்சிட்டோம். சாமி சொன்னார், கட்டி முடிச்சிட்டோம். நவம்பர் மாதம் 22 1990 சாமியோட பர்த்டேக்கு ஒரு நாளுக்கு முன்னால் சாமியே ரிப்பன் கட் பண்ணிவிட்டு தேங்காயை உடச்சி தன்னுடைய பக்தனை ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அங்கே மலையில் நிறுவிட்டு வந்துட்டார். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிலை நிறுவுறதுக்கு வேறு எந்த ஆர்கனைசேஷன் ஆனாலும் குறைஞ்சது 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கணும். ஆனால் நாங்கள் 6 மாதத்துக்குள்ளாரவே அதை கட்டி நிறுத்திட்டோம். இது எங்களுடைய கட்டிக்கார திறமை இல்லை, சத்யசாயோட வஜ்ர சங்கல்பம். சாமி டிசைட் பண்ணார். 22 நாங்கள் அதை இனாக்ரேட் பண்ணிட்டோம். வேறு எந்த இடத்துலையும் நடக்காது. இது அந்த மெட்டீரியல் வாங்கின பீரியட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லேருந்து எல்லாமே சாமி ஒரு ஸ்டெப்லேயும் தன்னுடைய இன்விசிபிள் ஹேண்ட் வச்சு எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வராரு. நாங்களும் அதை அடித்து தூக்கிட்டோம். இது எல்லா பேரும் புகழும் சாய்நாதனுக்கே சேரும். எங்கள் ஊரை இப்போ கூட பார்த்தாலும் எங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் ஊர் பேரை சொன்னால் நீங்கள் தேடி பார்த்தாலும் மேப்பில் தெரியாது. அப்பேற்பட்ட ஊரில் பிறந்தன ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ஆக்கி நான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இல்லை டாப்பாக இருந்தாலும் ஸ்டாப்பாக தான் இருந்திருப்பேன். வெளியில் டாப்பில் ப்ராஜெக்ட் டைரக்டர் வரைக்கும் போயிருக்கேன் நான்.
எல்லா பதவியும் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். இங்கேயும் நல்லதாக வச்சுருக்காரு என்ன சாமி, ஒரு குறையும் வைக்கலை. என்ன நன்றி சொல்லணும், சாமிக்கு தான் சொல்லணும். சாய்ராம் ஜெய் சாய்ராம். சர்வ சாமியே உனக்கு கோடான கோடி நமஸ்காரம், பாதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணி பேச்ச முடிக்கிற சாமி என்ன ஆண்டவர் சாய் தெய்வம். சாய் राम लखन सीता सहित हृदय बसहु सुरभू